வணக்கம் உறவுகளே. நான் ஒரு புண்ணிய கதையை பற்றி சொல்ல போகிறேன். ஒரு இட்லி கடை முன்னாடி ஒரு சின்ன குழந்தை வந்து நின்றுட்டு, அம்மா ஒரு 7 இட்லி வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி தூக்கு வழியை காட்டுது. அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, ஏற்கனவே 150 ரூபா பாக்கி இருக்குது, அப்புறம் மறுபடியும் 7 இட்லி கொண்டா 8 இட்லி கொண்டான்னு சொல்கிறியான்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு மறுபடியும் அம்மா 7 இட்லி வாங்கிட்டு சொன்னாங்க, அம்மா 7 இட்லி வாங்கிட்டு சொன்னாங்கன்னே சொல்லுது. சரி கொண்டா அப்படின்னு சொல்லி அவர் பாத்திரத்தை வாங்கி 7 இட்லி வச்சு சட்னி சாம்பார் வச்சு கொடுக்குறாரு. அங்கே எல்லோரும் ஏளனமாக அந்த பொண்ணை பார்க்குறாங்க. அதில் ஒருத்தர் கேட்குறாரு, ஏங்க முதலையே 150 ரூபா பாக்கி இருக்குதுங்கிறீங்க, மறுபடியும் கொடுத்துருக்குறீங்க, இந்த காசு வருமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இட்லி கடை நடத்தினாலும் எவ்வளோ பெருந்தன்மைன்னு பாருங்கள், அந்த காசு வந்தால் நான் லாப கணக்கில் சேர்த்திக்குவேன், வரலின்னா புண்ணிய கணக்கில் சேர்த்திக்குவேன்னு சொன்னாராம். பாருங்கள், இட்லி கடை நடத்துகிறவங்க கூட புண்ணியம் செய்கிறாரு. நம்மளும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை யாருக்காவது செய்யலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லோரும் ஆகட்டும். தேங்க்யூ.